ஹாய் மக்களே, வெல்கம் டு டிஜே சேனல். நான் உங்கள் டிஜி சொன்னமணிக்கு பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் இப்போ புதுசாக வந்திருக்க கிளிஸ்டரிங் ராயில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்பின் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்தாச்சு ஸ்பின் பண்ணுற இடத்துக்கு. வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 140 ஸ்பின் பண்ணிடலாம். ஓகே, ஏதாவது கொடுங்கடாடி. ஆஹா, ஒன்றுமே கொடுக்கலையே எங்கள் மக்களே, ஒன்றுமே கொடுக்கல. எல்லாமே பொட்டி பொட்டியாக கொடுத்து விட்டானுங்க. இன்னொரு 140. ஸோ போன வாட்டி போட்டிருந்த அதே மந்த்லி வச்சு தான் இந்த வீடியோலையும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஏதாவது சின்ன சின்ன ஈவெண்ட்டாக ஸ்பின் பண்ணி நல்ல நல்ல ஐட்டத்தை எடுத்து வைக்கணும். ஓகே, ஒரு ஜீப் ஸ்கின்னு, லூட் பாக்ஸு பரவாயில்ல, நல்லா இருக்குது. எல்லாமே பச்சை பச்சையாக இருக்குது. அடுத்த நாள் 50 டைமண்ட் கொடுத்துருப்பானுங்கள்ல, அதை தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ 140 டேரெக்டாகவே ஸ்பின் பண்ணிடுவோமா? இருங்க, 140 ஸ்பின் பண்ணிட்டேன். ஓகே, ஏதாவது கொடுங்கடி. எல்லாம் ரோஸ் கலரில் இருக்குது, ஆனால் எது கூட நல்லா கொடுக்க மாட்டானுங்க. பார்த்தீங்களா, பவுண்ட்ரி டோக்கனுக்கெலாம் ரோஸ் கலரில் வருதுடா. டேடி என்னடா டி. ஓகே, ஸோ 50 ஸ்பின்னில் தான் கொடுக்கணுன்னா அப்போ தான் கொடுப்பானுங்க போட்டுருக்குது. பார்த்துக்கலாம் விடுங்க. ஸோ கொடுத்துருங்கடா. இதில் எதிரையாக ஸ்பின் பண்ணுவோம். ஓகே, இதில் ஒரு ஸ்பின் பண்ணியாச்சு. இதில் வேணாம், இதில் ஒன்றுமே இல்லை. ஓகே, இப்போ வந்துட்டு 27 டைமண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டைமண்டை சேர்த்துட்டு ஸ்பின் பண்ணணும். ஸோ இப்போ மீண்டும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன் டைமண்டை. இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு 1050 டைமண்டு. ஸோ அந்த 1000 டைமண்டுக்குள்ளே டச்சே பண்ணக்கூடாது. இந்த 177 ப்ளஸ் அந்த 50 டைமண்டில் தான் எடுக்கணும். 140 ஸ்பின் பண்ணிடலாமா, இல்லை 14 ஸ்பின் பண்ணலாமா? 14 ஸ்பின் பண்ணுவோம். ஒன்று கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ரோஸ் கலர் பவுண்ட்ரி டோக்கன் ரெண்டா 140. ஓகே, கொடுத்துருங்கடா அடி. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ஆயிடுச்சுடா அடி. கொடுக்கல, சும்மாவே கொடுக்க மாட்டானுங்க. ஒரு பேனு, ஸ்கேட்டிங் போர்டு பரவாயில்ல, செம்மையாக இருக்குது. இப்போ வந்துட்டு என்ன கிடைக்குன்னு சொல்லி ஒரு திக்குன்னு இருக்குது. இன்னொரு 14 ஸ்பின் பண்ணிடலாம். இல்லை, தெரிஞ்ச விஷயம் தானடா, டைமண்ட் இல்லைன்ட்டு. ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் நாளைக்கு தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான் என்ன வரப்போகுதுன்னு சொல்லி திக்குன்னு இருக்குது. இந்த ஒரு ஈவெண்ட்டில் ஏதோ நம்மளுக்கு எல்லா ஸ்பின்னுக்குமே 30% ஆஃபு. அதனால தான் இதை ஸ்பின்னே பண்ணுறேன், இல்லைன்னா பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்போதும் போல் 50 டைமண்ட் இருக்குது. ஸோ இப்போ 50 டைமண்டில் நம்ம வந்து 14 ஸ்பின் பண்ணி என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். பண்ணியிருக்கான். ஓகே, என்ன கலரு? ரோஸ் கலர் பைக் ஸ்கின்னுங்க, நல்லா இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ரோஸ் கலர். ஏங்க கங்க்ராச்சுலேஷன். பாவியலா, சப்பாத்தி கட்டைக்கு போய் கங்க்ராச்சுலேஷன் கொடுக்குறீங்களடா. ஏண்டாடி, நான் கூட என்னடா இப்போயே கொடுத்துட்டானுங்கன்னு நினச்சேன். ஓகே, இது 49வது ஸ்பின். ஒன்றும் இல்லை, ஏண்டா பொக்கையாக கொடுக்குறீங்களடா. கரெக்டாக 50வது ஸ்பின்னில் தான் கொடுப்பானுங்க போட்டுருக்குது. நான் இதுக்கெல்லாம் எதுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு போனேன்னு எனக்கே தெரில. ஓகே, ஓப்பனே பண்ணி விட்டேன். விடுங்க, நான் அந்த கிரேட் அப்படியே வச்சுக்கலான்னு நினச்சேன், போயிடுச்சு. டேய், உங்கள் கையில் தாண்டா இருக்குது, நல்லா தான் கொடுங்கடா. இந்த கட்டணா கொடுத்தா கூட கோடி புண்ணியண்டா. இப்படி இருக்குது கட்டணா. ஓகே, ஸ்பின் பண்ணியாச்சு. என்ன கொடுக்க போகிறானுங்கோ? கங்க்ராச்சுலேஷன் பண்ணுங்க. அந்த கேமலுங்க செம்மங்க, வேறு மாதிரி தரோங்க, வேறு மாதிரி செம்ம. ஸோ நான் நல்ல வேலைங்க, அந்த படுதா கொடுக்காம இதை கொடுத்தா எந்த 3ல் என்ன வேணாலும் கொடுக்கட்டா, நான் அந்த படுதா மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை இதை கொடுத்துட்டானுங்க. இதில் தான் எனக்கு ஒரு கண்ணாவே இருந்துச்சு. எப்படியோ எடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.